ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான வெண்டைக்காய் தீயல் செய்ய போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். முதல்ல இப்போ இதெல்லாமே நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் மிளகு, வெந்தயம் சும்மா சிறிது சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வணங்கட்டும். இப்போ தேங்காய் அரை கப் தேங்காய் சேர்த்துருக்குறோம். இப்போ இது நல்லா பாருங்கள் வணங்கிருச்சு. மல்லி 2 ஸ்பூன், காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆற வச்சு பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். பொரிச்சோடனே நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நான் வெண்டைக்காய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் தீயலுக்கு. அப்புறம் தக்காளி. இப்போ முதல்ல வெண்டைக்காய் அந்த எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டிங்கன்னா தான் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது. இல்லைன்னா இன்னொரு ஐடியா நான் சொல்லித்தரேன். வெயிலில் கொஞ்சம் நேரம் உணர வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியலுக்கோ இல்லை குழம்புக்கோ நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பிசு பிசுப்பெல்லாம் இருக்காது. இல்லைன்னா எண்ணெயில் நல்லா வணக்கணும். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன எலும்பு சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து விட்டு கிளறி விடணும். பாருங்கள், நல்லா இப்படி வணக்கி விட்டதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்து மூடி வச்சுருங்க. நல்லா பாருங்கள், கொதித்ததுக்கப்புறம் மேலையெல்லாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். வெண்டைக்காவும் நல்லா வெந்துருச்சு. சூப்பரான வெண்டைக்காய் தீயல். நல்லா இது கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் இந்த தீயல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல்லையே முருங்கைக்காய் தீயலும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கையும் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதையும் போய் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சுவையான வெண்டைக்காய் தீயல் தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல்னு இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி. ஓகே, பாய்.